பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐசுரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த நாளிலும் கூட குறைகளை நிறைவாக்குகிற தேவனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக்கப் போகிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐசுரியமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐசுரியவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஐசுரியவான்கள் ஆக்கும்படி அவரே தரித்திரரானார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்மை ஐசுரியவான்கள் ஆக்குகிறது அவருடைய கிருபை. அவர் நம்மேல் வைத்த கிருபையினால் தான் தம்மையே அவர் தரித்திரராய் தாழ்த்தினார். நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கப் போகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கப் போகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? கர்த்தரை நாம் கருத்தாய் தேட வேண்டும். அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார். அவர் சமீபமாய் வந்து உதவி செய்கிறார், குறைவுகளை நிறைவாக்குகிறார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரை கருத்தாய் நாம் தேட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு கொள்வார்கள் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தரை நாம் உண்மையாய் தேடும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இங்கே ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவள் தன்னுடைய இனத்தை விட்டு, தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு, தன்னுடைய மாமியாருக்கு பின்னாக அவள் கடந்து வந்தாள். இஸ்ரவேலின் தேவனை நான் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழாக, அந்த செட்டைகளின் கீழாக அவள் அடைக்கலமாய் வந்து விட்டாள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து பின் திரும்பி போகாதபடிக்கு தன்னுடைய மாமியாரை பின்பற்றி வந்து அந்த தேவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அவள் அடைக்கலமாய் வந்தாள். ஆகவே தான் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை
கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இன்றைக்கு நம்முடைய குறைவுகள் நிறைவாக வேண்டுமானால் நாம் வந்து அடைய வேண்டிய ஒரே ஒரு இடம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே நாம் அடைக்கலமாய் வந்துவிடும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து இன்றைக்கு நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே நாம் வரும் பொழுது இன்றைக்கு நமக்கு நிறைவான பலன் கிடைக்கும். நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகிவிடும். ஆண்டவரே, நீரே என்னுடைய அடைக்கலம், நீர்தான் எனக்கு தஞ்சம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக்குவார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இந்த நாளிலே நிறைவானது ஆண்டவருடைய கிருபை, நிறைவானது பரிசுத்த ஆவியானுடைய பலன். இன்றைக்கு நிறைவான ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் மாறி போய்விடும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறது பரிசுத்த ஆவியானவர். அந்த நிறைவான ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்முடைய குறைவுகள் எல்லாம் மாறி போகும். இந்த நாளில் ஒருவேளை பொருளாதாரத்திலே நாம் குறைவுபட்டிருக்கலாம், இல்லாவிட்டால் நாம் அநேக ஆசீர்வாதங்களிலே குறைவுபட்டு காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய குறைவுகளை நான் நிறைவாக்குவேன். இன்றைக்கு நீ கர்த்தரை தேடி வந்தபடியினால், இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழே நீ அடைக்கலமாய் வந்தபடியினால் உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். கர்த்தரை கருத்தாய் நீ தேடுவதற்கு முன்வந்தபடியினால் உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் என்று இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என் தேவன் தம்முடைய ஐசுரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன பகுதிகளில் அவர்கள் குறைந்திருக்கிறார்களோ இன்றைக்கு அவருடைய குறைவுகளை நிறைவாக்கும். அவருடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பட்டும். அவர்களுடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும்படி செய்யும். உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி ஒவ்வொருடைய குறைவையும் இன்றைக்கு நிறைவாக்குவீராக. நிறைவான பலனை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இன்றைக்கு நிறைவான ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்பும் பொழுது குறைவுகளெல்லாம் மாறி போய்விடும். ஒவ்வொருடைய குறைவை நிறைவாக்கி இன்றைக்கு ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்த போகிறபடினால் உமக்கு நன்றி. நீர் அப்படி செய்கிறீர். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி விட்டீர். நிறைவான பலனை ஒவ்வொருவரும் அனுபவிக்க நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.